ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த பதிவு. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு பதிவு பார்த்தேன் இன்ஸ்டாகிராமில். அந்த பதிவு பார்த்தப்போ எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன் இந்த மாதிரி பதிவுகளை எல்லாம் போடுறாங்க அப்படின்னு சொல்லி நான் யோசனை பண்ணி பார்த்தேன். அந்த பதிவு போட்டவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த பதிவுனால் எந்தவித பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறது. அதாவது அது எல்லாரும் பார்ப்பாங்க. அது பார்த்து அவங்களுக்கு அந்த வியூஸ் ஜாஸ்தியாகும், அதன் மூலமாக பணம் வரும் அப்படிங்கிற விஷயத்தை வேணால் நம்ம ஏற்றுக்கலாம். ஆனால் அந்த பதிவில் எந்தவித உண்மையும் கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு போடுறேன், நீங்கள் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பதிவை நீங்கள் பார்த்தீங்க இல்லையா ஸ்க்ரீனில்? அதாவது செவ்வாய் பயிற்சி ஆகிறத பற்றி போட்டிருக்காங்க. உங்களுக்கு கிரக பயிற்சிகள் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் சனி ஒரு கட்டத்தை தாண்டறதுக்கு 2.5 வருஷம் எடுத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் ராகு கேதுக்கள் ஒரு கட்டத்தை தாண்டணும் அப்படின்னா அது 18 மாதங்கள் எடுத்துக்கும். ஓகேங்களா? அதே போல் குரு 12 மாதங்கள் எடுத்துக்குவார். ஒரு கட்டத்திலேருந்து இன்னொரு கட்டத்துக்கு போகிறதுக்கு குரு 12 மாதங்கள் எடுத்துக்குவார். ஓகேங்களா? சூரியன், சுக்கிரன், புதன் 3மே ஒரே ஒரு மாதம்தான் எடுத்துக்கும் ஒரு கட்டத்தை தாண்டறக்கு. உங்களுக்கு இது எல்லாமே என்னுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்கிற வீடியோஸில் இருக்குது, போய் பாருங்கள். அதாவது சூரியன் ஒரு மேஷத்துக்குள்ளே வர்றப்போ சித்திரை மாதம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். மேஷத்தை தாண்டி ரிஷபத்துக்குள்ளே போகிறப்போ வைகாசி மாதம் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி சூரியனை வச்சு தான் மாதங்களே கணக்கிடப்பட்டிருக்கு. ஒரு மாதம்தான் அவர் ஒரு கட்டத்தில் இருப்பார். ஒவ்வொரு கட்டத்தை அவர் தாண்டுறப்பவும் ஒவ்வொரு மாதங்கள் வந்துடும். அந்த சூரியன் கூடயே புதனும் சுக்கிரனும் ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். அதுவும் ஒரு மாதத்தை புதனும் சுக்கிரனும் ஒரு கட்டத்தை ஒரு மாதத்தில் தாண்டிடும். ஓகேங்களா? அது போல் சனி 2.5 வருடங்கள், ராகு கேது சொல்லிட்டேன், சுக்கிரன் சொல்லிட்டேன், குரு சொல்லிட்டேன், புதன் சொல்லிட்டேன், எல்லா கிரகங்களும் சொல்லிட்டேன். செவ்வாய் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், செவ்வாய் 1.5 மாதங்கள் தான் ஒரு கட்டத்தில் இருக்கும். செவ்வாய் ஒரு கட்டத்தை தாண்டறதுக்கு 45 நாட்கள் தான். அதாவது ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு நாள் முன்ன பின்ன ஒரு 50 நாட்கள் அந்த மாதிரி எடுத்துக்குமோ தவிர அதை மீறி ஜாஸ்தியாலாம் வருடக்கணக்கில் எல்லாம் போகாது. அது வருட கிரகங்கள்னு சொல்லி ராகு கேது சனி குரு 3 தான் சொல்லுவாங்களோ தவிர செவ்வாய்க்கெல்லாம் பயிற்சி அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வரைக்கும் சொன்னதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கட்டத்தில் 45 நாட்கள் மட்டுமே இருக்கிற ஒரு கிரகம் உங்களுக்கு என்ன செஞ்சிரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏதாவது செய்ய முடியுமா அந்த கிரகத்தால்? ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரு கிரகம் அதாவது நீங்கள் பிறந்த நேரத்தில் உங்களுக்கு செவ்வாய் எப்படி இருக்கோ அதுதான் உங்கள் ஜாதகத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்குமோ தவிர இந்த பயிற்சியாக கிரகங்கள் நமக்கு என்ன செய்யும்னு சொல்லி, அதாவது பெரிய கிரகங்களே 2.5 வருடங்கள் பயிற்சி ஆகிற சனியோ 18 மாதங்கள் பயிற்சி ஆகிற ராகு கேதுவோ 1 வருடம் 12 மாதங்கள் பயிற்சி ஆகிற குருவே நாங்கள் 5% தான் சரி பயிற்சி ஆகுதே இருந்துட்டு போகட்டும், அதோட பலனும் வந்த மாதிரி இருக்கட்டும் சொல்லி ஒரு 5% பலன் வேணால் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோவில் பயிற்சி பலன்கள்னே இருக்கும். அந்த வீடியோ அதுவும் இருக்கும், பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். நான் இந்த குரு பயிற்சி நடந்தப்போ ஒரு பயிற்சி இது போட்டப்போ எனக்கு ஒருத்தர் கால் பண்ணி பேசியிருந்தார். மேடம், நாளைக்கு குரு பயிற்சி என்னோடய ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு போட்டிருந்துச்சு. ஆனால் நான் இன்றைக்கி ஆக்சிடெண்ட் ஆகி கங்கா ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் மேடம். ஹாஸ்பிட்டல்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணார். என்னோடய ஜாதகத்தை பார்க்க முடியுமா, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு. ஆனால் அவரால் ரொம்ப உட்காந்து பேச முடியாததுனால நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஜாதகம் அனுப்புகிறேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவர் ஜாதகத்தை அனுப்பலை அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவர் என் கூட ஃபோன் பண்ணி பேசுகிறப்போ நாளைக்கு குரு பயிற்சி, நான் இன்றைக்கே கீழே விழுந்துட்டேன், இது கால் எலும்போடைஞ்சு கங்காவில் அட்மிட் ஆகிருக்கேன் மேடம்னு எனக்கு ஃபோன் பண்ணார். அந்த மாதிரி எல்லா குரு பயிற்சி அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும் அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்லாம் சொல்லவே முடியாத நிலையில் அந்த வருட கிரகங்கள் பயிற்சியே அப்படி இருக்குது. ஆனால் ஒரு 45 நாட்கள் மட்டும் பயிற்சி ஆகிற செவ்வாய்க்கு பலன் போட்டு, அதுவும் நீங்கள் கோடீஸ்வரர் ஆவீங்க. யாருனாலுங்க 45 நாளில் கோடீஸ்வரர் ஆக முடியும்?
யாருனாலையாவது ஆயிருக்காங்களா? ஆனவங்க யாராவது இருந்தாங்கன்னா, கோடீஸ்வரர்களாக இருந்தாங்கன்னா முதலே இன்னொரு கோடி வேணால் சேர்த்த முடியும். ஆனால் ஒரு சாதாரண மக்கள் 45 நாளில் கோடீஸ்வரர்களாக ஆக முடியுமா? எதுக்காக இந்த மாதிரி இல்லாததெல்லாம் போட்டு அவங்க மக்கள் மனசில் ஒரு விஷயத்தை வந்து ஏதோ தனக்கு வரப்போகுது, செவ்வாய்னா ஏதோ பெரிய பயிற்சி, அதுலனால நம்ம நல்லா வந்துடுவோம் அப்படின்னு ஒரு பொய்யான விஷயங்களையும் எதுக்கு உண்மை இல்லாத விஷயங்களையும் இந்த மாதிரி பரப்பணும் அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. அதுவும் அவங்களுக்கு நல்லா தெரியும், அவங்க கண்டிப்பாக ஜோதிடர்கள் தான், அது ஒரு பெரிய ஒரு சேனல் தான், அதில் நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஜோதிடம் தெரியாமல் அந்த விஷயங்களை அவங்கள போட முடியாது. அப்பேற்பட்டவங்க அதாவது அந்த நேரம் எல்லாரும் பார்க்கணும், அதன் மூலமாக தனக்கு காசு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அப்படி ஒரு உண்மையே இல்லாத, உண்மைக்கு புறம்பான ஒரு விஷயங்களை எதுக்காக போடுறாங்க அப்படின்னு தெரியல. மக்களே எல்லாரும் அப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க கமர்ஷியலாக இருக்காங்க, அவங்க காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கண்டிப்பாக போட்டுட்டு தான் இருப்பாங்க. ஆனால் இனிமேல் நீங்கள் தான் அதை புரிஞ்சு நடந்துக்கணுமோ தவிர அவங்களையெல்லாம் போடாதீங்க, இதெல்லாம் தப்பு, மக்களை இப்படி எஜுகேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு புரியும் இல்லையா, எவ்வளோ இப்படி கத்திட்டே தானே இருக்கோம், இந்த கிரகம் இவ்வளோ நாளில் பயிற்சி ஆயிடுது, இந்த கிரகம் இவ்வளோ நாளில் சுற்றி வந்துடுது அப்படின்னு நாங்கள் சொல்லிகிட்டே தானே இருக்கோம். அது மாதிரி அதிலெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, அதனால் தெரிஞ்சுக்கங்க, செவ்வாய் எதுவுமே பண்ணாது ஃப்ரெண்ட்ஸ். செவ்வாய் வந்து உங்களுக்கு பணம் கொடுக்குற கிரகமே இல்லை. உங்களோட ஜாதகத்தில் செவ்வாய் தசை நல்லா இருந்தது, அதுவும் வல்லத்தன்மையோட செவ்வாய் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பணம் கொடுக்கும். இல்லைன்னெல்லாம் நான் சொல்ல, செவ்வாய் தசை அப்படிங்கிறது 7 வருட தசை. அந்த 7 வருஷத்துக்குள்ளே நம்ம ஒரு தொழில் ஆரம்பித்து பணக்காரங்களாக ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த 45 நாளில் பயிற்சி ஆகிற கிரகம் உங்களுக்கு எதுவுமே கொடுக்காது. அப்படி அந்த 45 நாளில் உங்களுக்கு ஏதாவது கிடைச்சா கூட அது செவ்வாய் செஞ்சதாக இருக்காது. உங்களோட 8ஆம் பாவம் அப்படிங்கிறதுல ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அந்த 8ஆம் பாவ கிரக உங்கள் அதிபதி, 8ஆம் பாவத்தில் உங்களுக்கு இருக்கிற அதிபதி யாரோ அவர் தான் ஒரு லாட்ரி சீட்கின்னு அடித்து உங்களுக்கு ஒரு பணத்தை கொடுக்க முடியுமோ தவிர வெறும் 45 நாளில் பயிற்சி ஆகிற செவ்வாய் உங்களுக்கு எதுவுமே செய்யாது ஃப்ரெண்ட்ஸ். அது பாட்டுக்கு வருது, அது பாட்டுக்கு போகுது, உங்களுக்கு எந்த வித இடைஞ்சலும் அது கொடுக்கவே கொடுக்காது. அதே போல் நன்மைகளையும் செய்யாது, தீமையும் செய்யாது, அது பாட்டுக்கு வந்துட்டு போகுமோ தவிர அது ஒரு விஷயம் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க சொல்கிற கோயில்களுக்கு போகிறதோ இல்லை நமக்கு பணம் வந்து அப்படியே கூரை பிச்சுட்டு கொட்டும் அப்படின்னு நினைக்கிறதோ செய்யாதீங்க. எப்பவும் போல் நல்லபடியாக சுறுசுறுப்பாக வேலைக்கு போய் அந்த மாத சம்பளம் வாங்குகிற வழியை பாருங்கள். அதை விட்டுட்டு இந்த செவ்வாய் சொல்கிறாங்க, செவ்வாய் பயிற்சி அப்படின்னெல்லாம் நம்பி தப்பு கணக்கு போட்டு மோசம் போயிடாதீங்க. இதை சொல்லணும் அப்படின்னு தான் நான் நினச்சேன், சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சொல்ல வேண்டியது என் கடமை. நம்பி மோசம் போகாதீங்க அப்படிங்கிறது தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.